ஹாய் ஃப்ரெண்ட், நான் உங்கள் சித்ராதேவி பேசுகிறேன். இன்றைக்கி நான் என்ன வீடியோனா, ஒரே விஷயம் கேள்றேன். விஜயண்ணா வந்து கட்சிக்கு வந்து 24 நாள் ஆச்சு. அவரு ஒன்றுனா பார்த்து சரி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. நீங்கள் கமெண்ட் பண்ணுறது ஒன்றும் விஷயம் இல்லை. நான் ஒரே ஒரு விஷயம் கேட்டேன். இத்தனை வாட்டி ஆட்சி பண்ணவங்க நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்களே கரெக்டுப்பா, அண்ணன் வந்து என்ன பண்ணிடுவாருன்னு நீங்கள் கேட்குறீங்களே. இத்தனை நாளாப்பா, இத்தனை வருஷம் இருந்தவங்க ஆட்சியில் என்ன பண்ணாங்க அது முதல் சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லாருக்கும் ஆட்சிக்கு வந்தோடனே எல்லாம் கடப்படன்னு கொடுத்து விட்டுட்டாரா? ஆட்சிக்கு வந்தாங்கன்னா பாருங்க, ஜெயலலிதா என்ன பண்ணாங்க, எம்ஜிஆர் என்ன பண்ணாங்க, கருணாநிதி அவங்கள நான் தப்பா இன்னும் நான் அவங்கள சொல்லலை, சரியா? நான் எனக்கு சொல்றது ஒரே வார்த்தை தான். அவருக்கு அவரு விஜய் சார் வந்து என்ன பண்ணிட்டு இன்னைக்கெல்லாம் ஒரு பாட்டி பேசிச்சு. அவனுக்கு என்ன விஜய் என் பைத்தியமா மெண்டல், அது உங்களுக்கு நீ ஒரு பெரிய மனுஷி, நீ பேச நீ அந்த மாதிரியே. ஒரு விஷயம் சொல்லுவா, ஒரு குடும்பத்துல 2 ரேஷன் கார்டு 4 ரேஷன் கார்டு வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு போடுறாங்க, இல்லாதவங்களுக்கு இல்லை. எத்தனை பேர் பட்னியா இருந்திருக்காங்க, எத்தனை பேர் பட்னியால சாப்பிடாம எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தாங்க தெரியுமா? இதே தமிழ்நாட்டில் நானும் ஒரு ஹேண்டிகேப்டு தான், இல்லைன்னு நான் சொல்லலை. நாங்களும் கஷ்டப்பட்டு தான் வந்தோம். 5 வருஷம் ஆச்சு நான் ரேஷன் கார்டு பண்ணிவிட்டு இப்போ இன்னும் வாங்க முடியல. நான் பெங்களூர் இருக்கேன், இன்னும் என் ரேஷன் கார்டு எதுவும் இன்னும் மாறலை. எல்லாம் அந்த ஊரில் தான் இருக்குது. என் ஊர் தமிழ்நாட்டில் போடி நாயக்கன் ஊரில் தான் இருக்குது. அண்ணன் ஆட்சிக்கு வந்தார், என்ன பண்ணிடுவார், இது பண்ணுவார். எங்கள் அண்ணன் பண்ணியே பண்ணுவார். வந்துட்டு நீங்கள் வாங்கிட்டு பேசுகிற அளவு பேசுங்க. ஆட்சி 24 நாள் ஆச்சு ஆட்சிக்கு வந்து அண்ணன் இன்னும் ஒன்று கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்காரு. என்னப்பா உங்களுக்கு மைக் கிடைச்சிச்சு, எல்லாரும் பேசி போயிட்டே இருக்கலாமா? எங்கள் அண்ணன் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? அவர் படத்தில் நடிக்கும் போது நீங்க எப்படி பேசுங்களே. எங்க அண்ணன் இப்ப ஆரம்பிக்கிறாரு, இப்பதான் நடிக்கிறதுக்குல உலக திருத்தது வந்துட்டு இருக்காரு. அவர் சுறா மீனுக்கு மேல சுறா வந்துருச்சு. வரும்போது ஒன்னொன்னா பேசுறது, நீங்க பேசிட்டே இருங்க, சரி? இப்ப தப்பு பண்ணவங்க எல்லாரும் நல்லவங்க ஆயிட்டாங்க, தப்பு பண்ணாதவங்க எல்லாம் கெட்டவங்க ஆயிட்டாங்களா உங்களுக்கு? என்ன எங்கள் வீட்டில் லைட் வந்து இது இல்லை, என் வெளிச்சத்தில் மூஞ்சி நல்லா இருந்தால் நல்லா பேசி விட்டுருவேன். எனக்கு பேசுக்கல பயம் இல்லை. எங்கள் அண்ணனை நீங்கள் ஒன்று கமெண்ட் பண்ணும்போது, இப்போ 6ல் சாவு 100ல் சாவு போய் சேர்ந்தாலும் 100ல் சாவு இல்லை, செத்தாலும் எங்கள் அண்ணனுக்கோசரம் உயிர் விழுந்தா எங்களுக்கு கவலை இல்லை. எங்கள் அண்ணனுக்கோசரம் எங்கள் உயிர் போனால் போகட்டும், எங்களுக்கு அந்த தைரியம். ஏன்னா பெண்களை நீங்கள் மதிச்சிருக்கீங்களா? 3 வயசு 2 வயசு பிள்ளைங்களை நீங்கள் மதிச்சிருக்கீங்களா? இத்தனை வருஷம் ஆட்சியில் என்ன பட்டிருக்கீங்க? ஒருத்தர் லவ் பண்ணி வந்துட்டேன்னு ஆசிட் ஊற்று, ஒரு வயசு பொண்ணு ஆசிட் ஊற்றிட்டியா? படிக்கிற காலேஜுக்கு அமுச்சு கொடுத்தா பிரின்சிபாலு மாஸ்டர் அவங்க கை வச்சுட்டு அனாது போனமா சின்ன பிள்ளைங்களை கொலை பண்ணி போட்டு விட்டியா? எத்தனை பிள்ளைங்க சாவுறது? அதெல்லாம் நீங்களாம் மனசாட்சியோட எவனும் பேச மாட்டீங்களா? எங்க அண்ணன் வந்து பெண்கள் கோஸ்கராதான் வந்திருக்காரு. எங்க அண்ணனை நம்பியிருக்க அண்ணன் தம்பிங்க எத்தனை பேர் பதவிக்கு வந்திருக்காங்களோ எல்லாரும் அவங்க கரெக்டாக அவங்க வேலையை முடிப்பாங்க, அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. நீங்கள்லாம் சொல்லி பேசி வாய் வலி வைக்காதீங்க, சரியா? எனக்கு ஆட்சி பற்றி ஒன்றும் தெரியாது, ஆனால் எங்கள் அண்ணன் பற்றி எங்களுக்கு தெரியும். ஆனால் இத்தனை வருஷம் 35 வருஷம் ஆட்சி நடத்துனாங்க பாரு, அந்த ஆட்சியெல்லாம் எங்களுக்கு தெரியும். இது மேலே எங்களுக்கு தெரியும். பேசுகிறவங்க வாயை அடக்கி பேசுங்க, ஓகேவா? என் வீடியோ பார்த்தாலும் எனக்கு கவலையே இல்லை, எனக்கு என்ன பண்ணாலும் எனக்கு கவலை இல்லை. எங்கள் அண்ணன் எனக்கோசரம் எங்கள் அண்ணன் வருவாரோ வரமாட்டாரோ எனக்கு அதெல்லாம் கவலை. எங்கள் அண்ணனுக்கோசரம் என் உயிர் போனாலும் போயிட்டு எனக்கு கவலையே இல்லை. பட்டா பாய்.